அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 வார செவ்வாய்க்கிழமை மிக சக்தி வாய்ந்த முருகனுக்கு இந்த விரதம் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நம் எந்த காரியம் நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ 9 வாரத்துக்குள்ளே நிறைவேறிடும். இந்த விரதம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 9 வார செவ்வாய் விரதத்துக்கு நீங்கள் 9 வாரமே முடிந்தால் கோவிலுக்கு போகணும், ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, சொந்த வீடு இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஏதாவது திருமணம் நடக்கணும், இல்லைன்னா நம்ம வேறு எதுன்னு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் 9 செவ்வாயும் தொடர்ந்து வழிபாடு செய்யணும். இப்போ 9 செவ்வாய் விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். விரதம் எப்போதும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா காலை நேரத்தில் விரதம் இருக்க தொடங்கிடணும். இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலை கட்டாயமாக விளக்கு ஏற்றணும். காலை சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எழுந்திருக்க வேண்டும். எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிடுங்க. ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா 6 தீபம் நம்ம ஏற்றுவது சிறப்பு தான். 6 தீபம் ஏற்றினால் அல்லது ஒரே ஒரு விளக்கு ஏற்றினால் கூட போதும். அகல் தீபம் ஏற்றினால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிலை வைத்திருக்கிறீங்க, வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்கள். பால் அபிஷேகம் அது செய்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செம்பருத்தி பூ இருந்தால் கூட போதும். அந்த பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி காலையில் நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ நீங்கள் ஏதேனும் இனிப்பு வகையானது நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க. மந்திரங்கள் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். ஏதேனும் ஒரு பாடல் படிக்கலாம். சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களை முழுவதும் நம்ம படிப்பது அவ்வளோ விசேஷமான பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் காலையில் விரதம் இருக்கிறவங்க காலையில் பால், பழங்கள், இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், உப்புமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதியம் கட்டாயமாக நீங்கள் பட்டினியாக இருக்கணும். அதாவது விரதம் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வேளையாவது நம்ம உணவு சாப்பிடாமல் இருக்கணும். அது நீங்கள் மதியமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 11 மணி போல் ஏதேனும் ஒரு ஜூஸோ அல்லது பழங்களோ சாப்பிட்டுக்கோங்க. பால் சாப்பிடலாம். டீ குடிக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக டீ காஃபிலாம் குடிக்கலாம். குடிச்சிட்டு நீங்கள் விரதம் கட்டாயமாக சாயங்காலம் பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. சுவாமிக்கு பிரசாதம் வச்சுருப்பீங்களா, அதை சாப்பிட்டு நிறைவு செய்யணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சிறப்பாக பூஜை பண்ணணும். காலையில் விளக்கு மட்டும் ஏற்றினா கூட போதும். சாயங்காலம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம், சுக்கு தீபம் ஏற்றலாம். சுக்கு தீபம் ஏற்றுவதும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அதாவது அகல் தீபம் ஒன்று ஏற்றும்போது அதில் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து தீபம் ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் நம்ம ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்கள் சுவாமிக்கு 6 வகை சாதம் இருக்கு இல்லையா, அதில் ஏதேனும் ஒரு வகை சாதம் கூட நீங்கள் வைக்கலாம். ஒன்று தயிர் சாதமோ அல்லது லெமன் சாதம், தக்காளி சாதம், ஏதேனும் ஒரு சாதம் கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பழங்கள் நைவேத்தியம் பண்ணி சர்க்கரை பொங்கல் கூட வைத்து வழிபாடு செய்யலாம். கொஞ்சமாக நீங்கள் வச்சா கூட போதும். எடுத்துகிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு மறுபடியும் நீங்கள் சஷ்டி கவசமோ அல்லது கந்தகுரு கவசமோ பாடல்கள் பாராயணம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை காலையிலையோ அல்லது சாயங்காலமோ கட்டாயமான முறையில் நீங்கள் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போகல என்ன பண்ணணும் அப்படின்னு செவ்வரளி பூக்கள் 1 முழம் வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நீங்கள் உதிரி பூக்களாக வாங்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக செவ்வரளி பூக்கள் வாங்கிக்கோங்க. 2 அகல் தீபம், அகல் விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 அகல் விளக்கு நீங்கள் வீட்டிலே அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வார செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் ஏற்றணும். அங்கே இருக்கிற பழைய விளக்கை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. இப்போ வார நிறைய பேர் விளக்கு போடுவாங்க இல்லையா, அந்த விளக்கு அவங்க மரத்துக்கடியில் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்க. அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து தொடச்சிட்டு அதில் பேர் நீங்கள் தீபம் ஏற்றுறாங்க பல பேர், நானே பார்த்துருக்குறேன். அப்படி நம்ம ஏற்றக்கூடாது. நம்ம இறைவனுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு விளக்கு ஏற்றணும். நம்ம ஏற்றுகிற விளக்கு தான் ஏற்றணும். அந்த தீபத்தில் அதற்கு முன்னாடி வேறு யாரோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஏற்றியிருப்பாங்க. அதை நீங்கள் தண்ணியால் கூட கழுவி சுத்தம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம ஒருவேளை சுத்தம் பண்ணிட்டால் கூட பரவாயில்ல. அப்படியே இருந்தாலும் அடுத்தவங்க போட்ட விளக்கில் நம்ம போடக்கூடாது. நம்மளுடைய விளக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த விளக்கை நீங்கள் கொண்டு போகக்கூடாது. புதிதாக விளக்கு இருக்கு இல்லையா, புதிதாக அகல் விளக்கு 10 ரூபாய்க்கு 5 6 தருவாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வார 2 விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி
பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கு சுற்றி செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு கொஞ்சம் செவ்வரளி பூக்களோ அல்லது செம்பருத்தியோ அல்லது சிவப்பு நிற பூக்கள், ரோஜா பூ சொல்லுவாங்க இல்லையா, பன்னீர் ரோஜா, அதை வைத்தோ நீங்கள் அலங்காரம் செய்துட்டு சுவாமிக்கு வந்து அவர் பார்த்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிடம் உட்காந்து வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்கும். கடன் பிரச்சனை ஏற்படலும் வேண்டிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலும் வேண்டிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. கடன் பிரச்சனை 100% வந்து தீரும். இந்த 9 வார செவ்வாய் பூஜையில் கடன் பிரச்சனை கட்டாயமாக தீரும். ஏன்னா நிறைய பேர் வந்து கடன் இருக்கிறவங்கள செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்து கடன் அடைச்சவர்களை நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும்போது. அதே போல் சொந்த வீடு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுவும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா வீடு வந்து அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அவங்க கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தாட்டே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு பையன்தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க. அவங்களுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, சரி நம்ம வந்து ரெண்டுக்கு கொடுத்துடலாம். அதாவது மேலே மாடி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வாடகைக்கு கொடுத்துக்கலாம்ல, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது பயன்படும் அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா 2 மாடி வீடு கட்டிட்டாங்க. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வந்து வழிபாடு செய்வாங்க. அவங்களும் அகல் விளக்கு தான் ஏற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்த வீடு இப்போ செகண்ட் ஃப்ளோர் வரையே வந்துடுச்சு. அவங்க வந்து ஒரு இடமும் வாங்குறதுக்காக இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க வந்து சொந்த வீடு இருக்குது, அவங்க மேலே வீடு கட்டணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை ஆரம்பத்தில். பிறகு யோசித்து பார்த்துட்டு சரி 2க்கு நம்ம விடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதற்கு வந்து நமக்கு எல்லாமே அது அமையணும் இல்லையா, அதற்காக வந்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டாங்க, செகண்ட் ஃப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முருகனோட ஆசீர்வாதத்தால் அவங்களுக்கு வீடு ரெண்டுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அவங்க அழகாக கட்டி வச்சுட்டாங்க. அதாவது வாடகைக்கு வர்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு பின்னாடி பிற்காலத்தில் இவங்களுக்கு கூட பயன்படும் இல்லையா. அதாவது பையங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஃப்யூச்சரில் இவங்க யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட தேவையில்லை, இவங்க அந்த பைசாலையும் இவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. அதனால ஒரு சொத்தாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணி கட்டிட்டாங்க. அதாவது நம்ம வந்து முருகன்கிட்ட வந்து சொந்த வீடு வேண்டும்னு நினச்சாலே அது வந்து அமையும். ஒரு சில பேருக்கு உடனே அமையும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து அமையும். அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வில்லேஜில் ஏற்கனவே வீடு இருந்தது, வில்லேஜில் நல்லா பெரிய வீடு இருக்குது. அவளும் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ஃபேமிலி ஃப்யூச்சரில் அங்கே தான் செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீடு இப்போயே வாங்கிடணும், விலைவாசியில் அதிகமாக போயிட்டுருக்குல்ல அப்படின்ட்டு லோன் போட்டு வீடு வாங்கினாங்க. அதாவது அவங்க வந்து ஆரம்பத்தில் ட்ரை பண்ணாங்க, முடியல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு பிடிச்சினாங்க. அவங்க 11 வாரம் செவ்வாய்க்கிழமை போகுமே அவங்களுக்கு அந்த லோன் அப்ரூவல் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கிறா. அதாவது லோனில் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பாத்தியம் அதிகம். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணம் சம்பாத்தியமே 1 லேக் பக்கத்தில் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ கூடயே இருக்கும். அவங்களுடைய ஹஸ்பண்டு சேலரி இவளுடைய சேலரி சேர்த்து ரொம்ப அதிகம்தான். 70 லட்சத்துக்கு இப்போ வந்து வீடு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த 70 லட்சம் வீடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லேஜில் அடுத்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு பிளான் பண்ணாலும் அந்த 70 லட்சம் வீடு அவங்க ஃப்யூச்சரில் சேல் பண்ணும்போது அது எப்படி 2-3 கோடியாக கூட வந்துடலாம். சென்னை சைடு நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப விலை வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சொத்தாவும் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினச்சபடி அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து முருகனை வழிபாடு செய்து சொந்த வீடு வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை இருந்தது. அதாவது என் ஃப்ரெண்டு பலமுறை சொல்லி என்கிட்ட அழுதுருக்குறான். அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன், இவங்க வந்து வெளியில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப வயதானவர்களாக ஆயிட்டாங்க. சரின்ட்டு அவங்களோட அப்பா பேரில் தான் அந்த வீடு இருந்திருக்கு, பையன் பேருக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, அதாவது இவளுடைய நாத்தனார் பார்த்திங்கன்னா சொத்தை வந்து எழுதி கொடுக்க விட மாட்டிட்டாங்களாம். அதாவது சொத்துங்கிறது ஒரு வீடு. இந்த பொண்ணுக்கு வந்து 50 பவுன் நகை போட்டிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 10 பவுன் நகை வந்து இந்த
சடங்கு இது மாதிரி பண்ணும்போது செஞ்சுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீர் சொல்லுவாங்களே, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அவ்வளோ சிறப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வரையும் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா சம்பாத்தியத்தில் எப்படி மாதம் அவங்க ஒரு 5000 6000 அவங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு வாங்கிடுவாங்களாம் பிள்ளைங்களுக்காக. இப்போ வரை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். அவ்வளோ பண்ணியும் வீட்டில் வந்து ஒரு பங்கு வேணும், எனக்கு வந்து 10 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வீட்டோட மதிப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமான மதிப்பு தான், எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். இவங்க வந்து கொஞ்சமாக கொடுத்துருவாங்க, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருவாங்க. 10 லட்சம் டு 15 லட்சம் நம்ம கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரூபா எப்படி இவங்களால தர முடியும்? இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும் செய்யணும். அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நகை போட்டிருக்கு, பிள்ளைங்களுக்கு சிறுவரிசை எல்லாமே இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒருவேளை பண்ணலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் வசதியானவங்க இருக்கிறதுனால நல்லா எல்லாமே செழிக்க பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வீடை வந்து எழுதி தர மாட்டிட்டாங்களாம். அவ்வளோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அதாவது ஸ்மூத்தாக போகிற வரையே போய்கிட்டு இருந்தது, நல்லா தான் இருந்தாங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பேரில் வந்து அவங்க வீட்டை மாற்றணும்னு அவங்களுடைய அம்மா சொல்லவுமே அந்த பொண்ணு வந்து ரொம்ப சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பங்கு வேணும் இப்படியே சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடு, அதாவது அவங்களோட ஹஸ்பண்டோட நாத்தனார் அவங்களுக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட தங்கச்சி அக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அக்காவா தங்கச்சி யாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க எதுவும் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்களா. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இவங்க என்னுடைய ஃப்ரெண்டோட சம்பாத்தியம் ஃபுல்லாக இவங்களுக்கு வேணுமா? இது என்ன ஒரு லாஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய அண்ணா வந்து ஒன்றுமே சொல்லலைங்க. என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை, நான் வந்து 1 லட்சம் வேணால் தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டே இருந்ததாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முருகன் கோவிலுக்கு போக ஆரம்பித்தாங்களாம். அந்த பேச்சுவார்த்தை வந்ததுலேருந்து இவங்க குடும்பத்தில் பயங்கரமாக சண்டை போயிடுச்சு. அதாவது வீட்டை மாற்றணும்னு சொன்னதுலேருந்து குடும்பமே சண்டையில தான் போய்கிட்டு இருந்ததான். இவங்க அம்மா ஒன்று சொல்ல, இந்த பையன் ஒன்று சொல்ல, என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்ல, அவங்களுடைய நாத்தனார் ஒன்று சொல்ல, இப்படியே ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை. அவங்களுடைய நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்து அவங்க நாத்தனாரை தான் திட்டுறாங்களாம். உனக்கு தான் இவ்வளோ செஞ்சுருக்காங்களே விடு அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க போல். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு தான் வார செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு முருகன்கிட்ட மட்டும்தான் என் ஃப்ரெண்டு வேண்டுனா இந்த வீட்டை வந்து நல்லபடியாக எனக்கு வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக அதே போல் வந்து எப்படி தான் அவங்க அப்பாவுக்கு ஞானம் வந்துச்சுன்னு தெரில. அவங்க அப்பா இருந்துட்டு என் பையனுக்கு தான் நான் வீட்டை கொடுப்பேன், உனக்கு வந்து நிறையா செஞ்சாச்சு, வேணால் ஒரு 2 லட்சம் வாங்கிட்டு போ, என் பையனுக்கு தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் இந்த வீடை கட்டுனேன், நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு நீ பேசுனா பேசாட்ட போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டு வீட்டை வந்து அந்த என் ஃப்ரெண்டோட அண்ணன் பேரில் மாற்றிட்டாங்க. சரி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பேரில் மாற்றிட்டாங்க. இப்போ வரையும் அந்த வீடு வந்து முருகன் அருளோட தான் இவளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் இப்போ வரையும் நம்புவா. அதாவது அவங்களுடைய மாமனார் உருவத்தில் வந்து முருகர் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபைனலாக அவர் பேசினனால தான், அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போட்டனால தான் அவங்க வந்து பொண்ணு எது சொன்னாலும் அமைதியாக இருந்தவங்க திடீர்னு வந்துட்டு இல்லை என் பையனுக்கு தான் இந்த வீடு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசினனால தான் அந்த வீடு வந்து ஃபைனலாக இவங்க பேர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் அவள் சொல்லுவாள். அதாவது ஒரு தெய்வீக பக்தியில் சொல்லுவாள். அது எனக்கும் பார்த்தா ரொம்ப மிராக்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் என்னென்ன பர்சனல் சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்க அப்பா சப்போர்ட்டும் அவங்க அம்மா சப்போர்ட்டும் இப்போதே பொண்ணு பக்கம் தான் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ஃபைனலில் வந்து அவங்க அம்மா கூட கொஞ்சம் மனசிறங்கினாலும் இவங்க அப்பா இறங்கலை. இருந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டு பிறகு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இல்லை என் மகனுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. உனக்கு இவ்வளோ நகை போட்டிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்களாம். பேசவும் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துச்சான். அதாவது பேசுகிறவங்க பேசினா தான் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் அவங்க அப்பா அமைதியாக இருந்தவரை அந்த பிள்ளை நல்லா ஆடி இருக்கு. இவங்க அப்பா நல்லா திட்டவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசாமல் இருந்துக்கிடுச்சு. பிறகு நல்லபடியாக எல்லாம் வந்து சொத்தை மாற்றிட்டு இப்போ அவங்க எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது இப்போ வரை முருகன் அருளோடு தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதாவது முருகனை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா முருகன் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, ஏதேனும் ஒரு வழிகளில் அவர் நமக்கு நல்லதே பண்ணுவார். கொஞ்சம் பொறுமை வந்து நமக்கு வேண்டும். ஆனால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா பொறுமைங்கிறது தான் இருக்கவே நம்ம பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வரும். முருகர் பக்தர்களுக்கு கட்டாயமாக பொறுமைங்கிறது ரொம்ப வேண்டும். ஏன்னா முருகர் சிறு சிறு சோதனைகள் கொடுத்தாலும் அதை அவர் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுப்பார் நமக்கு நல்லது நடக்கும்போது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்ம இருக்கலாம், இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும்.
இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு நம்மளை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதாவது விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் விளக்கு மட்டுமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். 9 வாரம் தொடர்ந்து பூஜை செய்து பாருங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செய்து பாருங்கள். இதில் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே சேர்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தவித தடங்கள் இல்லாமல் முருகன் அருளோட 9 வாரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறிடும். எனக்கு தெரிஞ்ச முருகர் பக்தர்களுக்கு நிறைய பேர் நன்மைகள் நடந்திருக்கு, அதிகமாகவே நன்மைகள் நடந்திருக்குது. நிறைய ஸ்டோரிகள் இருக்குது. ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாதனால உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறது கிடையாது. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிலாம் நிறையா இருக்குது. முருகன் குழந்தை பாக்கியம் கொடுத்த ஸ்டோரி இருக்குது, ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. என் ஃப்ரெண்டோட அம்மாக்கெலாம் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு நைட்டு நெஞ்சு வலி முருகனுடைய மந்திரத்தை சொன்ன பிறகு தான் அது சரியாச்சு. அது நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அது யாருன்னு நமக்கு சொன்னால் தான் தெரியும். இவங்க யாருன்னு சொன்னால் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாருன்னே தெரியாமல் நம்ம வாட்டில் சொன்னால் உங்களுக்கு அது புரியவும் புரியாது. நம்ம முழு கதையும் சொல்லவும் முடியாது இல்லையா? ஷார்ட்டாக சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால் இதான் நான் சொல்கிறதில்ல, ஏகப்பட்ட முருகன் கதைகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். முருகனுடைய அருள் இருந்தால் நல்லது நடக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் காப்பாற்றி விடுவார். அதை நானே கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அவர் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சரி செய்து கொடுத்துருவார். கொஞ்சம் நாட்களில் சரி செய்து கொடுத்துருவார். அவ்வளோ மிராக்கள் கொண்டவர் தான் முருகப்பெருமான். பக்தர்களுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அதுதான் முருகர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.